வணக்கம். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக பூண்டு தட்டையும் அதிரசமும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை லீவ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அரிசி மாவு, பச்சரிசியை நல்லா அலம்பிட்டு ஃபேன் காற்றுல இல்லைன்னா வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சிருக்கணும். அந்த மாவு வந்து மிஷினில் அரைச்சிக்கோங்க, இல்லை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுத்தது பூண்டு, ஒரு கப்புக்கு ஒரு 10 பூண்டு வேண்டியிருக்கோம். அடுத்து ஒரு ஸ்பூன் வெண்ணெய் இல்லது வனஸ்பதி, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சது, உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய், வரமிளகாய் சொல்லுவாங்க இல்லையா, அது 6, காரத்துக்கு ஏற்ற கூட்டவோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, எள்ளு ஒரு ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு, அது எந்த சமையல் எண்ணெய் இருந்தாலும் சரி. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மாவு போடலாம். இப்போ அந்த பூண்டு காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் மிக்சியில் அரைச்சிட்டு இந்த விழுதாக செஞ்சுக்கணும். அந்த விழுதை இதில் போடலாம். அடுத்து அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு அதை போட்டுக்கலாம். எள்ளு ஒரு ஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் வெண்ணெயை வந்து உருக்கிட்டு இதில் கலக்கணும். வெண்ணெய் உருக்கியிருக்கேன் இப்போது, அதை இதில் போடணும். உப்பு தேவையான அளவு, இதையெல்லாம் போட்டு கையிலே பிசையணும். இதுக்கு நடுவில் நம்ம என்னென்னா தண்ணியை நல்லா சூடாக வைக்கணும். ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா சூடாக வச்சுட்டு அதிலே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த கொதிக்க வர தண்ணியை இதில் விடணும். முதல்ல கொஞ்சம் ஸ்பூனில் வச்சு கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், மொத்தமாக போடக்கூடாது, ஏன்னா அளவு தெரியாது இல்லையா. அதனால் கொஞ்சம் சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சமாக போட்டு பிசையணும். சப்பாத்தி பதத்துக்கு வரணும். கொஞ்சம் இப்போது இது பண்ணதும் கையில் எடுத்து பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஆறி இருக்கும். கொதிக்கிற தண்ணி தான் போடணுங்க, நல்லா கொதிக்க விடணும் தண்ணி. இப்போ கையிலே கலந்துக்கலாம். கையில் பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கலாம். உப்புலாம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுது. இப்போது கடாயில் எண்ணெயை விட்டு அது சூடாகட்டும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கணும். எதாவது வாழை இலை இல்லாத எதாவது பிளாஸ்டிக் கவரில் எண்ணெயை தடவிட்டு ஒரு சிறு உருண்டைகளாக செஞ்சு பாருங்கள். உருண்டை இந்த மாதிரி உருண்டை ஒட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த எண்ணெயை தடவி கவரில் இந்த மாதிரி தட்டுங்க. எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டலாம். மெல்லிசாக தட்ட நல்லா மொறுன்னு வரும். இது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ இந்த தட்டையை அதுக்குள்ளே போட்டுடலாம். உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப ஹையும் வேண்டாம், லோவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தான் காயும். காய தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு வரும். அடியில் வந்து ப்ரௌனாக ஆனதும் அப்படியே திருப்பிடலாம். பாருங்க, அடியில் ப்ரௌனை எடுத்து திருப்பி போட்டுப்போம். இந்த பக்கமும் காயணும் இல்லையா, 2 பக்கமும் ப்ரௌனாக காயணும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கும் நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு தட்டை.
பாருங்கள் உடைக்கிறேன், நல்லா பொறுன்னு வந்திருக்கு, மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இன்னமும் நீங்கள் மெல்லிசாக கூட தட்டிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் அது. இப்போ இது பாருங்கள். அடுத்து நான் அதிரச மாவு எப்படி சொல்கிறேன். அதிரச மாவும் நல்லா அலம்பிட்டு ஊற வைக்கணும். ஒரு மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். ஊற தான் அதிரசம் நல்லாயிருக்கும். அப்புறமா ஈரத்தோடு அரைச்சிட்டு வரணும், ரொம்ப காய வைக்கக்கூடாது. அப்புறம் வெல்லத்தை எடுத்துக்கோங்க. 1 கிலோ மாவுக்கு, அதிரச மாவுக்கு 1.5 கிலோ அதிரச மாவுக்கு 1 கிலோ வெல்லம் தான் கரெக்டான பதம். இது வந்து வடிகட்டி வச்சிடணும், ஏன்னா அடியில் அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி, 1 கிலோ வெல்லத்துக்கு 1 டம்ளர் தண்ணியில் வடிகட்டணும். இது பாகு வச்சுருக்கேன் பாருங்கள், ஸ்லோ மோஷனில் எடுத்திருக்கேன் நான். ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸ்லோ மோஷனில். பாகு கொதிச்சுட்டு இருக்குது. பாகு எப்படி பதம் பண்ணணும்னு அதையும் காமிக்கிறேன் நான். ஒரு டம்ளர், ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக விட்டு பாருங்கள், அது நல்லா சேர்ந்து வருதான்னு பாருங்கள். இது சேர்ந்து வரலை. அப்படியே உட்காருது பாருங்கள், அந்த மாதிரி உட்காரக்கூடாது. அடுத்து இதில் வருதா பார்ப்போம். அடுத்தது இது வந்துடும் நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும். இது உருட்டி பால் மாதிரி வரணும். வருது பாருங்கள், உருட்டியில் இல்லாமல் இதுதான் கரெக்டான பதம். பால் மாதிரி வருது பாருங்கள். அது அந்த கிண்ணத்தில் போட்டால் டங்குன்னு ஒரு சின்னதாக சவுண்டு வரும். அப்படி பாருங்கள், டங்குன்னு ஒரு சின்ன சவுண்டு வரும். அதுதான் கரெக்டான பதம். உடனே ஆஃப் பண்ணிடணும். இந்த பதம் நல்லா உருட்டினா உருட்டு வருது பாருங்கள். இப்போது அதில் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும், மொத்தமாகவும் கொட்டிடக்கூடாது. மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். நீங்கள் மாவில் வந்து மிஷினில் அரைக்கும் போதே சுக்கும் ஏலக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைக்கணும். அதுதான் அதிரசத்துக்கு நல்ல வாசனை கொடுக்கும். 1.5 கிலோ மாவுக்கு ஒரு 2-3 துண்டுக்கு சுக்கு போட வேண்டியிருக்கும், ஒரு 10 ஏலக்காய். அது மிஷின்லேயே சேர்ந்து மாவோட சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைஞ்சிடும். இல்லைன்னு மிக்சியில் தனியாக அரைச்சி கூட கலந்துக்கலாம். நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். ஈரமாவாக இருக்கணும் அதிரசம், அப்போ தான் ரொம்ப நல்லா வரும், சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஈரமாவாக இருக்கணும். அதாவது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது. 6 மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும். அரிசி பச்சரிசி தான் இதுக்கு. முதல் நாள் கொஞ்சம் நீர்க்க தான் கரைச்சி வைக்கணும். கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சிடணும், ஏன்னா மறுநாள் கலந்து தான் நம்ம செய்யணும். ஆனால் முதல் நாளே அப்படியே கெட்டியாக கலந்துடக்கூடாது செய்கிற மாதிரி. நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லா கலக்க வரும். அப்போ தான் அந்த சுக்கு ஏலக்காய் அதோட எசன்ஸ்லாம் நல்லா சேரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க கலக்க கொஞ்சமாக கெட்டியாகும். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடினாலே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தலை கலக்கணும். கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது மறுநாள் இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வரணும். கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு இப்போ பாருங்கள் நமக்கு உருட்டுற மாதிரி வரும். அதுதான் கரெக்டான பதம். கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் மறுநாள். இதுதான் மறுநாள் மாவு. பாருங்கள் நல்லா உருட்டை வருது. கொஞ்சம் எண்ணெயை தடவி பிளாஸ்டிக் கவர்லேயும் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து தட்டணும். இது தட்டைக்கு மாதிரி ரொம்ப மெலிசாலாம் தட்டக்கூடாது, ரொம்ப கனமாகவும் வேண்டாம், மீடியமாக இந்த அளவு பாருங்கள், இந்த அளவு தட்டினா போகிறோம். இப்போ அடுப்பில் என்ன பண்ணணும், எண்ணெயை காய வச்சுட்டு அப்படியே எடுத்து விட வேண்டியதுதான். எண்ணெய் காய எடுத்து இப்போ பாருங்கள் இது போட்டதும் அப்படியே மேலே எழும்பி வரும். அது எழும்பி வந்தால் தான் திருப்பி போட்டுடலாம். இதை பாருங்கள் நல்லா சேவன்னு பொன்னிறமாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு அதிரசம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் பதம் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதிரசம் பண்ணுறது பயப்படவே தேவையில்லை. இது வந்து அதிரச கட்டை கடையில் கிடைக்குது. இதில் போட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இறங்கிடும். ஸோ இது கண்டிப்பாக செய்யணும் இந்த மெத்தடை. கடையில் கிடைக்கும் பாருங்கள் அதிரசம், சூப்பராக இருக்குது. இதுலேயே நடுவில் இந்த மாதிரி குழி போட்டு கூட செய்யலாம், நம்ம ஆப்ஷன் தான். இந்த மாதிரி எல்லாம் சொறி சொறியாக இருக்குது பாருங்கள், அப்படி வந்தால் தான் அது கரெக்டான பதம். நடுவில் தொண்டி விழும். சூப்பருங்க, தேங்க்யூ.